நம்ம இப்ப பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஒர்க்கிங் வித் டெக்ஸ்ட் ஃபைல். ஸோ நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் நம்ம என்ன பார்க்கணும், என்னென்ன ஆக்சஸ் மோட்ஸ் இருக்கு, தென் என்ன வாட் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இருக்கு. ஸோ அதை என்னென்ன ஆக்சஸ் மோட்ஸ், அந்த என்னென்ன டெக்ஸ்ட் ஃபைல்ஸ், என்னென்ன பைனரி ஃபைல்ஸ் யூஸ் பண்றது அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ்ல. ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போகிறது எப்படி ஹவு வி ஆர் கோயிங் டு ஒர்க் வித் தட் டெக்ஸ்ட் ஃபைல். டெக்ஸ்ட் ஃபைல நம்ம எப்படி ஒர்க் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கணும். So text file நம்ம working அப்படின்னு பார்த்தோம்னா there are two types of working இருக்கு. One is reading a text file, another one is writing into a text file. So reading தெரியும், ஒரு text file இருக்க content நம்ம read பண்ணணும். So writing னா something we are going to write into that text file. அந்த text fileக்கு நம்ம சில things எழுதணும். So read பண்றதுக்கும் write பண்றதுக்கும் நம்ம access modes தான் பார்த்தோமே தவிர அதுல இருக்க டிஃப்ரெண்ட் வேஸ் நம்ம என்ன பண்ணலாம், ரீட் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் வேஸ் நம்ம என்ன பண்ணலாம், ரைட் பண்ணலாம். ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு இன் பைத்தன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ரீடிங் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா we are having three types of functions for read. ரீட் பண்றதுக்கு நமக்கு three types of functions இருக்கு. ஸோ one is read, just சிம்பிளா read. Next one is read line. Okay, so read line and the last one is read lines. Okay, so read பண்றதுக்கு ஒரு ஃபைல்ல இருந்து ரீட் பண்றதுக்கு நமக்கு எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒன் இஸ் read line and then read lines. இதே சப்போஸ் நீங்க கண்டென்ட் ரைட் பண்ணணும், உங்களோட டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ள கண்டென்ட் ரைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒன் இஸ் ரைட், another one is write lines. ஸோ ரீட் பண்றது 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ரைட் பண்றதுக்கு 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ரீட் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்கணும். ஸோ ரீட் ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா read. ஓகே, ஸோ ரீட் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் டு ரீட் அ பர்டிகுலர் நம்பர் ஆஃப் பைட்ஸ். நம்ம எவ்வளவு வேல்யூஸ், எவ்வளவு n நம்பர் ஆஃப் பைட்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அத்தனை நம்பர் ஆஃப் பைட்ஸ் மட்டும்தான் அந்த டெக்ஸ்ட் ஃபைல் இருந்து ரீட் பண்ணி நமக்கு என்ன பண்ணும், ஷோ பண்ணும். சரியா? ஸோ இட் இஸ் யூஸ்ட் டு ரீட் அட்மோஸ்ட் n நம்பர் ஆஃப் பைட்ஸ். சப்போஸ் இங்க n நம்ம கொடுக்கல அப்படின்னா அது ஹோல் ஃபைல், அந்த ஃபைலுக்கு எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே நமக்கு என்ன பண்ணும், ரீட் பண்ணி சொல்லும். ஸோ பர்டிகுலர் நம்பர் ஆஃப் பைட்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த n நம்ம கொடுக்கணும், n நம்பர் ஆஃப் பைட்ஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இட் கேன் பி 20, 30, 40, 50. ஓகே, சப்போஸ் நான் 30 கொடுத்துட்டேன், அந்த 30 இல்ல 15 தான் இருக்கு அந்த ஃபைல் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 15 மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும். எந்த ஒரு எரர்ஸோ எந்த ஒரு இதுவுமே நமக்கு காட்டும். ஸோ இங்க n கொடுக்கல அப்படின்னா அதுல ஃபுல் கண்டென்ட் நமக்கு என்ன பண்ணும், இட் வில் டிஸ்ப்ளே. ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் we have to give it a file handle. ஃபைல் ஏன்னா நம்ம ஃபைல் ஆப்ஜெக்ட் ஓபன் பண்றோம், அந்த ஆப்ஜெக்ட் ஓபன் பண்றதோட ஃபைல் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் F1 கொடுத்தது நான் ப்ரீவியஸ் இதுல. ஸோ அந்த F1 டாட் ரீட்னு கொடுத்துட்டு n கொடுக்கலாம், கொடுக்காமையும் இருக்கலாம். ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதே சப்போஸ் நான் 15 கொடுத்துருக்கேன்னா இட் வில் டிஸ்பிளே ஒன்லி 15 நம்பர் ஆஃப் பைட்ஸ். நான் இங்க 15 கொடுக்கல அப்படின்னா ஹோல் அந்த ஃபைல்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நான் இதை என்ன ஆக்சஸ் மோட்ல ஓபன் பண்ணிருக்கேன் அப்படின்னா ரீட் ஆக்சஸ் மோட். ஸோ நான் எதுவும் ரைட் பண்ண போறது கிடையாது, ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ரீட் பண்ண போறேன். ஸோ RN மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன், கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் ரீட் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரீட் லைன். இந்த ரீட் லைன் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் டு ரீட் அ லைன். ஒரே ஒரு சென்டென்ஸ் ரீட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றதா என்னது, ரீட் லைன். சோ இதுலயும் எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் ரீட் பண்ணணும்ன்றத கொடுக்கல அப்படின்னா இது ஒரே ஒரு லைன் மட்டும்தான் ரீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல உங்களுக்கு 20 லைன்ஸ் இருக்கு. சரியா? நீங்க ரீட் லைன்ஸ்ல 5 கொடுத்தீங்கன்னா 5 லைன்ஸ் கொடுக்கும். சோ நீங்க ரீட் லைன்ஸ்ல இந்த n கொடுக்கல அப்படின்னா எத்தனை லைன்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா இட் வில் ரிட்டர்ன் ஒன்லி 1 லைன். இது எப்படி லைனை கண்டுபிடிக்கும் அப்படின்னா நம்ம என்டர் கொடுத்திருப்போம்ன்றப்ப அது ஸ்லாஷ் என்னா கொடுத்திருப்போம். ஸ்லாஷ் என்ன அது அந்த இடத்துல தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்லாஷ் என் பார்த்த உடனே இட் வில் கன்சிடர் தட் அஸ் அ ஒன் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த ஒரு லைனை மட்டும் தான் நமக்கு என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்கேயே நான் கொடுத்திருக்கேன் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லயே உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ரீட் லைன்ஸ். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரீட் லைன்ஸ். ஸோ ரீட் லைன்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் டு ரீட் த ஹோல் லைன்ஸ். ஓகே, நிறைய லைன்ஸ் ரீட் பண்றதுக்கா. ஓகே, அந்த ஃபைலுக்குள்ள இருக்க ஃபுல்லான லைன்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணும். பட் அந்த லைன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கிவ் யூ அஸ் அ லிஸ்ட். ஒரு லிஸ்ட் எப்படி இருக்கு நமக்கு தெரியும். ஸோ இன்சைட் தி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் எல்லா லைன்ஸையும் அந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள கொடுக்கும். ஸோ தட் இஸ் த யூஸ் ஆஃப் ரீட் லைன்ஸ். இந்த ரீட் லைன்ஸ்க்கு n நம்பர் ஆஃப் பைட்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணுன்றது கிடையாது. No need to pass any arguments for this read lines. So read linesனால இது ஹோலா அதுல இருக்க எல்லா லைன்ஸையும் நமக்கு ரீட் பண்ணி லிஸ்டா தான் நமக்கு என்ன பண்ண போகுது, இட்ஸ் கோயிங் டு டிஸ்ப்ளே. So this is the use of read line and then read lines. So next நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ரைட் ஃபங்க்ஷன். ஸோ எப்படி டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ள ரைட் பண்ண போறோம். ஸோ டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ள ரைட் பண்றதுக்கு நமக்கு பார்த்தோம் ரெண்டு இருக்கு.
One is the right, another one is write lines. So this write function use பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா just single string, ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு கேரக்டர்ஸ் இல்லாம, ஓகே. ஸோ சிங்கிள் ஸ்ட்ரிங் மட்டும் தான் ஆட் பண்ண போறோம், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸும் இல்லாம. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா just we need to pass an arguments for this. ஸோ அதே மாதிரி file handle and then write function இது. ஸோ இங்க என்ன பண்ணுவோம், write just I am passing only the single argument. ஓகே, நான் என்ன பண்றேன் சிங்கிள். இதே நீங்க லூப்ல போட்டு என்ன பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். அப்பவும் என்ன பண்ணுவோம், it will accept as a single argument. So write function ஒரு வேர்டா வாங்கி தான் என்ன பண்ணும் அப்படின்னா it will writes to the function. இதே write lines அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா write lines என்ன பண்ணும் அப்படின்னா it will accept the list of strings. ஓகே, ஒரு list of strings accept பண்ணி என்ன பண்ணும், it will writes to the text file. So அது வந்து இந்த ப்ரீவியஸ் இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கா வாங்கி தான் என்ன பண்ணும், ஆட் பண்ணும். இதே ரைட் லைன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா it will adds a string whole அந்த லிஸ்டா வாங்கி என்ன பண்ணும், ஆட் பண்ணும். So these are all the difference between write and write lines. So இந்த write, read இதெல்லாமே தெரிஞ்சாதான் உங்களால என்ன பண்ண முடியும், you can read or you can write the text file. So you need to be careful என்னென்ன access modes யூஸ் பண்ணணும், என்னென்ன functions எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றது. Thank you.